பேசாம ஆர்கேவை தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தலைவராக்கிடலாம் போல. அதற்கப்புறமாவது தமிழ் சினிமா உருப்படும். 50 வருஷமாக ஒரே மாதிரியான வியாபார முறை, ஒரே மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள் என்று ஆமை ஓட்டுக்குள் தலையை நுழைத்துக் கொண்டு அவஸ்தைப்படுகிறது தமிழ் சினிமா. ஆனால் ஆர்கே கையில் விதவிதமான வியாபார தந்திரங்கள். ரஜினி படம் நஷ்டம், அஜித் படம் நஷ்டம், விஜய் படம் நஷ்டம், தனுஷ், ஜெயம் ரவி, ஆர்யா மாதிரியான அடுத்த லெவல் ஹீரோக்களின் படங்களும் நஷ்டம். அப்புறம் எப்படிதான் பொழைக்கிறது என்று தயாரிப்பாளர்கள் கதற, அவர்களை விடவும் பலமாக கதறுகிறார்கள் விநியோகஸ்தர்கள். இதற்கெல்லாம் தீர்வு காணும் விதத்தில் தான் அவர் நடித்து விரைவில் வெளிவர இருக்கும் வைகை எக்ஸ்பிரஸ் படத்திற்கு தமிழகம் முழுக்க 1000 விநியோகஸ்தர்களை நியமித்திருக்கிறார். இவர்கள் வீடு வீடாக போய் டிக்கெட் விற்கிறார்கள். 2 டிக்கெட் வாங்கினா 3 டிக்கெட் இலவசம், குடும்பத்தோட தியேட்டருக்கு வா என்று அழைக்கிறார்கள். இதற்கு நல்ல ரிசல்ட். வைகை எக்ஸ்பிரஸ் திரைக்கு வரும்போது திரையிட்ட தியேட்டர்கள் ஃபுல் ஆவதுடன் 1 வாரம் ஓட்டத்திற்கு கேரண்டி. இந்த திட்டத்தை அப்படியே முன்னணி நடிகர்கள் படங்களுக்கு மாற்றும் திட்டத்தில் இருக்கிறார் ஆர்கே. அவர் கேட்கும் ஒரு கேள்விக்கு இங்க இருக்கும் எந்த சங்கமும் வாயை திறக்க முடியாது. ஏன், தெரிந்தே ஓட்டை போட விட்டிருக்கும் இவர்களால் என்ன பதில் சொல்லிவிட முடியும்? ஆமாம், அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணினா சர்வீஸ் சார்ஜ்னு ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. 10 டிக்கெட் புக் பண்ணா 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இதுல 10 பைசாவது தயாரிப்பாளருக்கு வருதா? வராதுன்னு தெரிஞ்சேதான் வாயை மூடிக்கிட்டு இருக்கு சங்கம். எலெக்ஷன் வர இந்த நேரத்திலேயாவது கோஷ்டி பூசல் ஈகோ எல்லாம் மூடி வச்சுட்டு ஆர்கேவை கூப்பிட்டு அட்வைஸ் கேளுங்க. மறக்காம அதற்கு செயல் வடிவம் கொடுங்க. தமிழ் சினிமா உருப்படும்.